வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. டிடிவி தினகரன் அதிமுகவில் இணையப் போகிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்களால் இனி எதுவும் செய்ய முடியாது. அதிமுகவில் மூத்த நிர்வாகியாக இருக்கக்கூடிய KP முனுசாமி மற்றும் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் அவர்கள், திண்டுக்கல் சீனிவாசன் போன்றவர்கள் அதிமுகவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மையப்படுத்தி உடனடியான தீர்வுகளை மேற்கொள்ள வேண்டும். தற்பொழுது அதிமுகவின் மிக முக்கியமான மூத்த நிர்வாகிகள், மாஜி அமைச்சர்கள் 40% பெரும் படையுடன் தாவேகாவை நோக்கி சென்று விட்டார்கள். தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றிலேயே தொடர்ச்சியாக 2 முறை ஆட்சி அமைத்த பெருமை அதிமுகவிற்குத்தான் சேரும். ஆனால் இப்பொழுது 3வது இடம் பெற்றுள்ளது என்றால் அதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி என்ற தனிநபர் மட்டும்தான். அன்றைக்கு OPS, வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், சசிகலா, டிடிவி தினகரன், புகழேந்தி, JCT பிரபாகரன், செங்கோட்டையன் போன்றவர்களை கட்சியிலிருந்து நீக்காமல் இருந்திருந்தால் இன்றைக்கு அரசியல் களமே தலைகீழாக மாறியிருக்கும். அதிமுகவின் வளர்ச்சி என்பது ஒற்றுமை மட்டும்தான். அன்றைக்கு MGR அவர்கள் திமுகவில் இருந்து விலகி அதிமுகவை தொடங்கிய பொழுது அனைத்து உரிமைகளையும் தொண்டர்களுக்காகவும், தொண்டர்களது விருப்பத்திற்காகவும், நிர்வாகிகளது பேச்சை கேட்டும் MGR அவர்கள் செயல்பட்டார். அதே பாணியைத்தான் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களும் செயல்பட்டார்கள். ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் கள நிலவரம் அதிமுக பேரியக்கம் என்று கூறும் அளவிற்கு புத்துணர்ச்சியோடு இருக்கிறதா என்று கேட்டால் அது இல்லை. தற்பொழுது மீண்டும் அதை உருவாக்க வேண்டும் என்றால் முதலில் டிடிவி தினகரனில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும். அவர் புதிதாக கட்சியை தொடங்கி தேர்தலை சந்தித்தாலும் கூட தற்பொழுது காலத்தின் கட்டாயத்தின் அடிப்படையில் தற்பொழுது அவர் அதிமுகவில் இணைந்து செயல்பட வேண்டும். அவருக்கான பதவிகளையும் நாம் பெற்றுக் கொடுக்க வேண்டும். அதுதான் நீதி. தற்பொழுது அரசியல் களத்தில் மிக பெரிய அளவிலான திருப்புமுனை ஏற்பட்டுள்ளது. அதிமுகவில் தற்பொழுது டிடிவி தினகரன் அவர்களது வருகை அவசியம், கட்டாயமான தேவை என்று KP முனுசாமி, அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் போன்றவர்கள் தெரிவித்துள்ளனர். அதிமுகவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மத்தியில் தற்பொழுது டிடிவி தினகரனின் அரசியல் வருகை என்பது அதிமுகவை வருகின்ற இடைத்தேர்தலில் வெற்றியடைய வைக்குமா என்பதை மக்களாகிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணி